வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திருவள்ளூரில் என்னவாக போகுதோ, வளர்மதி வர்றாங்க. திமுக அரசை கண்டித்து ஆவடையில் அதிரை காட்டுவது அதிமுக. வாங்க வீடியோவை முழுதாக காண்கலாம். அதாவது தேர்தல் கூட்டணி விவகாரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாய் கிடந்தாலும் கூட திமுக அரசுக்கு எதிராக வியூகங்களை அதிமுக கையில் தான் எடுத்து வருகிறது என்று செய்திகள் வெளிவந்தன. திமுக அரசை விடாமல் விமர்சித்து வருகிறது. அந்த வகையில் தான் இன்றைய தினம் தமிழக அரசுக்கு எதிராக தன்னுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருவள்ளூரில் மாவட்டத்தில் நடத்தப்பட உள்ளதாக திட்டம் ஒன்று தீட்டியுள்ளதாகும். இது தொடர்பாக அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இது திமுகவின் கவனத்தையும் பெற்று வருகிறதாம். சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில்தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் தயாராகி வருகிறது. அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் தீவிரமான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறாராம். அந்த மாவட்ட மக்களை சந்தித்து மாநில அரசு குறித்து விமர்சனங்கள் எல்லாம் முன்முடிக்கைவதாக கூறப்படுகிறதாம். மற்றொரு புறம் நிர்வாகி திறனற்ற அரசு உள்ளதாக கூறி மக்களின் அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலவும் சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளிவந்தன. அந்த வகையில் தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடக்கப் போகிறதா. இது குறித்து அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில், திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் குப்பைகளை சரிவர அள்ளப்படவில்லை, பாதாள சாக்கடைகளும் முறையாக அமைக்கப்படவில்லை, கொசு மருந்து கூட முழுமையாக அடிக்கப்படவில்லை. இதன் காரணமாக மக்கள் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளில் அவதியுற்று வருவதாகவும், மக்களின் வாழ்வாதார வசதிகளெல்லாம் செய்து தர நிலையில்தான் வீட்டு வரி கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் இங்கு கடைகளுக்கு குப்பை வரி விதிக்கப்பட்டுள்ளதாம். இதனால் எளிய நடுத்தர மக்கள் எல்லாம் வியாபாரிகளும் சிறந்த சிரமத்துக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தாராம். இந்த நிலையில் தான் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில் நிலைவரும் சுகாதார சீர்கேடுகளை பற்றி அவர் கண்டனங்களும் கடுமையாலும் இருந்து விமர்சித்து வந்துள்ளார். அது மட்டுமன்றி திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நீர்க்குளத்தை விட்டது, மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி வலியுறுத்தவும் அதிமுகவின் திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் வருகின்ற 22ஆம் தேதி, அதாவது இன்றைய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் செய்திகள் வெளிவந்தன. இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது தமிழக மகளிர் அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமான முன்னாள் அமைச்சருமான வளர்மதி அவர்கள் தலைமையிலும், கழக சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ். அப்துல்லா ரஹீம் அவர்களும், கழக அமைப்பு செயலர் திருவேற்காடு சீனிவாசன் அவர்கள் தலைமையில் தான் இந்த மாநாடானது நடத்தப்படும் என்றும் அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமன்றி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக அணி சார்பாக துறையாகும் நிர்வாகிகளும், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும், பல கழக நிர்வாகிகளும் செயல்பட்டதாகவும் இதில் கலந்து கொள்வதாகவும் செய்திகள் வெளிவந்தன. மக்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத திமுக ஸ்டாலின் அரசானது ஆவடி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்களும் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவருமே கலந்து கொள்ள அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ள என்று அதிமுக ஆட்சி அரசிலிருந்து அவர்கள் விடுப்புகளையும் அழைத்துள்ளதாகவும் கூற வேண்டும். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.